அனைவருக்கும் வணக்கம். குட்டீஸ் தமிழ் வகுப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பாடம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான பாடம் கிடையாது. பெற்றோர்களுக்கான பாடம். சரிங்களா? பெற்றோர்களுக்கான பாடம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 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 உரையாடல்ன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இப்போ உங்களோட குழந்தை யுகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது யுகேஜிலிருந்து 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கான் அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா, இந்த குழந்தைங்கள நம்ம வளர்க்கறதுல எந்த மாதிரியான சவால்களை எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். இந்த குழந்தை பருவத்தில் இருக்காங்க இல்லையா? யுகேஜி, மழலை பருவம், 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, ஆரம்ப கல்விலாம் படிக்கிறாங்கல்ல. இவங்க இந்த குழந்தைகள் எல்லாம் வளர்க்கறதுல, நீங்க எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்றீங்க? சிக்கல்களை எதிர்கொள்றீங்க? அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ, அந்த மாதிரி குழந்தைகளுடைய பெற்றோர்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ தயவு செய்து கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கிட்டு பாருங்க. உங்க குழந்தை வந்து ஃபோன் அதிகமா யூஸ் பண்றான். எப்ப பார்த்தாலும் ஃபோன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஃபோன் இல்லாம அவனால எதுவுமே செய்ய முடியல. அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? ஸோ, அப்படின்னா இது என்னுடைய ஒரு சிறிய வழிமுறைய கொஞ்சம் அத பாருங்க. சரிங்களா? நம்மளோட குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாலயும் ஃபோன் பார்க்குறான். ஸ்கூல் விட்டு வந்தோனயும் ஃபோன் பார்க்குறான். ஆ ரொம்ப ஃபோனுக்கு வந்து அடிக்ட் ஆன மாரி ஆயிடுறான். அப்படி ஃபோன்ல என்னதான் பார்க்குறான்? நெறைய ஷார்ட்ஸ் பார்க்குறான். கேம்ஸ் நெறைய விளையாடுறான். ஸோ அதிலிருந்து அவன என்ன செய்யவே முடியல, தடுக்கவே முடியல. இப்ப பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்னா எங்கள்ட்ட சொல்றதே வந்து, மேம் ரொம்ப ஃபோன் பார்க்குறான். ஆ எந்த நேரமும் ஃபோன் கேட்டுட்டே இருக்கான். சாப்பிடும்போதும் கேட்குறான். விளையாட போ மாட்டேங்கிறான். அதுக்கு உட்கார்ந்து ஃபோன் கேட்டுட்டே இருக்கிறான். ம். எதுவுமே எந்த ஒரு இதுனாலும் என்ட்ட ஃபோன் கேட்டுட்டே இருக்கிறான். நான் எங்கேயாவது வச்சுட்டு போனேன்னா எடுத்துட்டு போயிடுறான். போய் உட்கார்ந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து ஃபோன் பார்க்குறான். இது ஒரு சவாலா அவங்க எதிர்கொள்றாங்க. சோ, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இப்ப நம்ம போயிட்டு இருக்கு. சரிங்களா? இதுக்குள்ள ரெமிடி வந்து வ தீர்வு தீர்வு வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் கடைசியில சொல்றேன். சோ, அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா வந்து, பிடிவாதம், கோபம். அதிகமா பிடிவாதம் பிடிக்கிறான். இந்த சவால்கள் தான் ஒவ்வொன்னா உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். வீட்ல வந்து யாரு என்ன சொன்னாலும் வந்து என்னால முடியாது, போ அப்படின்னு சொல்லி எடுத்தெறிஞ்சு பேசுறான். அப்படியெல்லாம் அந்த ஒரு பிரச்சனை உங்க பையன்கிட்ட இருக்கா? இதையும் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி வைங்க. பாருங்க அவனுடைய நடவடிக்கைகள்ல பாருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து படிப்பில் கவனமின்மை. சரிங்களா? 3வது சவால் வந்து படிப்பில் கவனம் இல்லாம இருக்கிறது. ஒரு பாடம் நம்ம வீட்ல சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறோம். இத பண்ணுமா, அத பண்ணுமா, ஒரு கணக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறோம். இல்ல வந்து ஏதாவது ஒரு பாடம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறோம். சொல்லிக் குடுத்து முடிச்சுட்டு, "இது எப்படி வந்துச்சு?" அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவனுக்கு அந்த இடத்துல திணர்றான் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல நல்லா உற்று நோக்க வேண்டியது. இவன் வந்து கவனக்குறைவா இருக்கிறான். கிளாஸ்லயும் நமக்கு ஆசிரியர் சொல்லிக் குடுக்கும்போது, நல்லா படிச்சுட்டு வந்திருக்கானா? கவனிச்சுட்டு வர்றானா? அப்படின்றதையும் நீங்க கேட்கணும். சரிங்களா? இன்னைக்கு என்ன பாடம் சொல்லிக் குடுத்துருக்காங்க? அப்படின்றதெல்லாம். சோ பள்ளியிலயும் கவன சிதைவு அதிகமா இருக்கா? அப்படின்றதையும் உங்க பையன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சவாலா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் விளையாடாமல் இருப்பது. இது ஒரு பெரிய சவாலா இருக்கு. சரிங்களா? விளையாடாமல் இருப்பது அப்படின்னா, பள்ளி முடிஞ்சு வராங்க. வந்தோனே உங்க பையன் பேக்க வச்சுட்டு, லஞ்ச் பேக்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளிய விளையாட போயிடுறானா? இல்ல வீட்லயே உட்கார்ந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கானா? வீட்லயே உட்கார்ந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கானா? இல்ல போய் விளையாட உடனே நல்லா ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போயிடுறானா? ஆ இதையும் நீங்க என்ன செய்யணும்? நோட் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய சவால்கள். சரிங்களா? சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நமக்கு பெருசாகுது. அதனால இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்க குழந்தைகிட்ட இருக்கா? அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சு பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தூக்கம். சரியான நேரத்துக்கு அவங்க தூங்குறாங்களா? சரிங்களா? இது சரியான நேரத்துக்கு அவங்க தூங்குறாங்களா? நைட்டு படுக்க போற நேரம் என்னது அப்டின்னா, ஒரு 9:30 9 டூ 9:30 சரிங்களா? 9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா தான் அப்படியே கொஞ்சம் கண்கள்லாம் அப்படியே இதாகி உடம்பெல்லாம் அப்படியே நல்ல நிலைமைக்கு போயி 9:30 மணிக்கு ஷார்ப்பா தூங்க ஆரம்பிக்கும். உங்க குழந்தை அந்த 9:30 மணி அந்த டைம்க்கெல்லாம் கரெக்ட்டா தூங்க போயிடுறானா? இல்ல தூக்கமின்மையால சிரமப்படுறானா? உருண்டு உருண்டு படுத்துக்கிட்டு, அப்பயும் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு, ஆம் உங்கள பேச்சு குடுத்துக்கிட்டே இருந்துட்டு, இல்ல மொபைல் பாக்குறதுக்கு தூண்டுற மாரி அவனுக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் வருதா? அப்படின்றதையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, செக் பண்ணி பார்க்கணும் உங்க குழந்தைகிட்ட. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி. உடலுக்கு நெறைய தேவையான அளவுக்கு மூவ்மெண்ட் நகர்வுகள் குடுக்குறானா? காலையில எந்திரிச்சோனே அவன் என்ன செய்றான்? அவனுடைய டெய்லி பழக்கவழக்கங்கள் பாருங்க. காலை எந்திரிச்சோனே அவன் என்ன செய்றான்?
காலைல எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு சும்மா உட்காந்துகிட்டே இருக்கானா? இல்ல அப்பயும் மொபைல் பார்க்குறானா? இல்ல வெளியில உட்கார்ந்து இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கானா? இல்ல அவனுடைய தேவைகள் எல்லாம் கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்கானா? பள்ளிக்கூடத்துக்கு போக தேவையான கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறானா? அப்படின்றதையெல்லாம் நீங்க என்ன செஞ்சு பார்க்கணும்? அவன செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இது நமக்கு ஒரு ஒரு பெரிய சவால். உடலுக்கு ஏதாவது அவன் வந்து நகர்வுகள் குடுக்குறானா? உடல் அப்படியே அப்படியே வச்சுட்டே இருக்காம, ஒரு எக்சர்சைஸ் பண்றது, இந்த மாரி வந்து ஏதாவது ஒண்ணு பண்றானா? அப்படின்றதையும் நீங்க என்ன செய்யணும்? நம்ம வேலையே பார்த்துட்டு இருக்காம, அவனும் என்ன செய்றான் அப்படின்றத நீங்க ஒரு தடவ செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, அ பெற்றோர், குழந்தை இது 2த்துக்கும் உள்ள வந்து உறவு. பெற்றோர், குழந்தை 2 பேத்துக்கும் உள்ள உறவு வந்து நீங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவன் உங்கட்ட நல்லா பேசுறானா? அ ய நார்மலா பேசுறானா? இல்ல வந்து பேக் விட்டு வந்தோனே அவன் பாட்டுக்கு அவன் வேலைய பார்த்துட்டு போறானா? நம்மள என்னன்னு கண்டுக்கிறது கூட கிடையாதா? அப்படின்றதையும் நீங்க என்ன செஞ்சு பார்க்கணும்? செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்குரிய ஒவ்வொரு சவால்கள். நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்மட்டலாம் குழந்தைகிட்டலாம் இருக்கு அப்படின்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, ம் பெற்றோர், ஆசிரியர் உறவு. சரிங்களா? பெற்றோர், ஆசிரியர் உறவுனா 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு பாலமா இருக்கிறது வந்து நம்ம குழந்தை தான். ஏன்னா நீங்க வீட்ல 8 மணி நேரம் பார்க்குறீங்க. பள்ளியில வந்து ஆசிரியர்கள் 8 மணி நேரம் பார்க்குறாங்க. சோ அவங்க 2 பேர்த்துக்கிட்டயும் குழந்தை எப்படி இருக்கிறான்? ஸ்கூல்ல வீட்ல வந்தோனே ஆசிரியர பத்தி பெருமையா ஏதாவது சொல்றானா? இன்னைக்கு இப்படிலாம் நடந்துச்சு, அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றானா? இல்ல பள்ளிக்கூடத்திலயும் வந்து உங்களத பத்தி அம்மா இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்றானா? இல்ல வீட்ல ஒண்ணு சொல்லி, பள்ளியில நடந்தத போய் வேறு விதமா சொல்லி, உங்க 2 பேத்துக்கு இடையில பாண்டிங் எப்படி இருக்குது? அந்த ஒரு நீங்க சவால்களையும் நீங்க பார்க்கணும். 2 பேத்துக்கும் ஆசிரியர், பெற்றோர்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்தது வீட்ல உள்ள பெரியவங்கள்ட்ட அவன் எப்படி நடந்துக்கிறான்? சரிங்களா? இது ஒரு பெரிய சவாலா இருக்கு பெற்றோர்களுக்கு. வீட்ல தாத்தா, பாட்டி இருக்கிறாங்க. இவன் பாட்டுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வருவான். வந்தோனே அவங்க ஏதாவது தங்கம், வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, அவங்கள்ட்ட எரிஞ்சு விழுறது. "அ, போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு மாரி தவறா பிஹேவ் பண்றான். இவன் வந்து ஒரு ஒரு ஒழுக்கமின்மையா நடந்துக்கிறான். அப்படின்னா, நீங்க இதையும் வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய சவால் தான். சரிங்களா? ஒழுக்கமின்மை அப்படின்றது ஒரு பெரிய சவால் தான். சரிங்களா? சோ, இந்த மாரி ஒவ்வொரு சவால்களும் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாரி ஒவ்வொரு நான் சொன்னதும், உங்களுடைய குழந்தைக்கு கண்டிப்பா கண்டிப்பா 1 இருந்தாலும், 1 இல்லாட்டாலும், இந்த காலகட்டத்துல எல்லா குழந்தைகளும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? சோ, இதுக்குள்ள தீர்வு நம்ம எப்படி கொண்டு வரலாம்? இதுக்குள்ள தீர்வு ஒரு சொல்யூஷன் ஒண்ணு வேணும்ல. ஃபோன் பாக்குறது நம்ம என்ன செய்ய முடியும்? ஃபோன் பாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? மேம் அடிக்கடியும் ஃபோன் பாத்துட்டே இருக்கிறான் அப்படின்னா, பிழை ஃபர்ஸ்ட் நம்ம மேல தான் இருக்கு. தவறுகள் ஃபர்ஸ்ட் நம்ம மேல தான் இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? ஒரு மொபைல் குடுக்குங்க. அதுக்கு நெறைய டெக்னாலஜி வந்துருச்சுங்க இப்போ. நம்ம தம் தம் ஃபிங்கர் வைக்கலாம். தம் ஃபிங்கர் பண்ணா நம்ம மட்டும் தான் எடுக்க முடியும். வேற யாரும் எடுக்க முடியாது. பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்ட் இது பண்ணுங்க. மற்ற யாருக்கும் தெரியாத மாரி வைங்க. இல்ல ஃபேஸ் காட்டி இது பண்றது. நம்ம ஃபேஸ் காட்டுனா தான் பண்ண முடியும். ஏதோ உங்களால தான் அந்த ஃபோன திறக்க முடியும் அப்டின்னா, அந்த ஃபோன நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பரவால்ல. அது நீங்க மட்டும் தான் அத திறக்க முடியறதா இருக்கணும். அவன் 2, 3 நாளைக்கு பிடிவாதம் பண்ணுவான். அடம் பிடிப்பான். அப்படியுமா, இப்படியுமா பரவால்ல. ஒரு தவற வந்து நம்ம திருப்பி திருப்பி செஞ்சுகிட்டே இருந்தோம் அப்டின்னா, அந்த தவறு என்ன செய்யாது? முடியவே முடியாது. இன்னும் அது பெரிய ஆழத்துக்கு தான் அது கொண்டு போகும். சரிங்களா? அதனால குழந்தைங்களுக்கு வந்து முடிந்த வரைக்கும் மொபைல் ஃபோன் குடுக்கறத அவாய்ட் பண்றது நல்லது. சரிங்களா? இத செஞ்சா நீ இத பண்ணலாம், இத பண்ணலாம். நீ விளையாட போலாம். நான் உனக்கு பேட் வாங்கி தரேன். உன்ன வந்து இது வாங்கி தரேன். கிரிக்கெட் பேட் வாங்கி தரேன். உனக்கு செஸ் போர்ட் வாங்கி தரேன். கேரம் போர்ட் வாங்கி தரேன். ஆ உனக்கு வந்து த்ரோ பால் வாங்கி தரேன். அப்படின்னு மாரி அவுட்டோர் வெளியில போய் விளையாடக்கூடிய பொருள்கள் ஏதாவது நான் வாங்கி தரேன். நீ நல்லா படிச்சு குட் மார்க்ஸ் வாங்கு. அப்படின்னு சொல்லி படிப்புலயும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும். அதே போல வெளியில உடல் உழைப்புக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி வாங்கி குடுக்கறது மூலமா அவனுக்கு உடல் நல்லா வேர்க்க விறுவிறுக்க விளையாடும் போது கெட்ட நீர் எல்லாம் அவனுக்கு வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவனோட போன வந்து அவன் மறக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். சரிங்களா? அது நம்ம கையில தான் இருக்கு. பேரண்ட்ஸ் ஆனா நம்ம கையில தான் இருக்கு. குழந்தைய நம்ம வந்து சொல்றதுல எந்த இதுவும் இல்ல. அதுக்கடுத்து கவன சிதறல் வர்றதுக்கு காரணம் அப்படின்னா, அவன படிக்கும் போதே சொல்லிக்கிட்டு எழுத சொல்றது. நான் எப்பவுமே நம்மளோட வகுப்புல சொல்றதுதான். எப்ப எழுதினாலும் சரி, சொல்லிக்கிட்டே எழுது, சொல்லிக்கிட்டே எழுது. அது என்ன எழுத்துன்னு சொல்லிக்கிட்டே எழுது. சொல்லிக்கிட்டு எழுதுறது மூலமா மட்டும் தான் நம்ம வந்து கவன சிதறல குறைக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு பள்ளியில எப்படி கவன சிதறல குறைக்கலாம்னா, மேம் சொல்லிக் குடுத்து முடிச்சுட்டாங்கன்னா, உடனே டவுட் கேட்கறது. எத்தன நம்ம கேள்வி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறோமோ, அப்பதான் அதுல தரவாக முடியும். சரிங்களா? அதனால கேள்வி கேட்கிற மனப்பான்மைய வளர்த்துக்க சொல்லுங்க. ஓகே. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு பெட்டுக்கு போனோனே தூக்கம். சரிங்களா? தூக்கம்ன்றது கண்டிப்பா 8 மணி நேரம்ங்கிறது குழந்தைக்கு தேவை.
சரிங்களா? படுக்க போன உடனேயே அவனுக்கு ஏதாவது குட்டி கதை மாரி சொல்றது. "இன்னைக்கு என்னதான்டா நடந்தது பள்ளியில?" அப்படின்னு சொல்லி அவன வந்து கேள்வி கேட்டு அப்படியே தூங்க கொண்டு போறது. சரிங்களா? அதனால தான் அந்த காலத்துல எல்லா வீட்லயும் பாட்டி என்ன செய்வாங்க, நைட்டு தூங்க போகும்போது கதை சொல்லுவாங்க. அந்த கதைகள் கேட்கும்போது நம்மள அறியாமயே என்ன செய்யும்? தூக்கம் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெற்றோர் குழந்தைகளுக்குள்ள உறவு நான் சொன்னேன். பெற்றோர் குழந்தைகளுக்குள்ள உறவு. இத நம்ம எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம நெறைய பேச பேச தான் குழந்தைகிட்ட நம்மட்ட வந்து ஒரு இணக்கம் உருவாகும். பள்ளி விட்டு வந்தானா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்கிறது, அவன் பாட்டுக்கு அவன் வேலைய பார்க்கிறது அப்படின்னு இல்லாம, ஒரு ஃப்ரெண்ட் மாரி உட்கார்ந்து, "ஏய் வாடா, வாடா வந்து உட்காரு, ஓடியா, ஓடியா, ஓடியா" அப்படின்னு சொல்லி உடனே ஸ்கூல் பத்தி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? "ஏய் இன்னைக்கு வந்து நம்ம இது விளையாடலாம். ஏய் அது விளையாடலாம். வெளியில போய் இப்படி விளையாடலாம். பார்க் போலாம். நம்ம அது விளையாடலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா?" அப்படின்னு சொல்லி அப்படியே பள்ளிய பத்தி லைட்டா உள்ள கொண்டு வரணும். சரிங்களா? உன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்ன பண்ணா? விளையாண்டீங்களா இன்னைக்கு? உன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்ன சொன்னா? அப்படியே மெதுவா கொண்டு வந்துட்டு, அப்புறம் இன்னைக்கு என்ன வகுப்பு சொல்லிக் குடுத்தாங்க? ஓ! இந்த டாபிக் உனக்கு புடிக்குமா? அப்படின்னு சொல்லி, அவன்கிட்ட நம்ம போட்டு, போட்டு வாங்குற மாரி இருக்கணும். கேள்விகள் அவன நெறைய, நெறைய கேட்டு, 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 கேட்டு அவன ஆன்ஸர் கொண்டு வர மாரி வைக்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது தான், அவனுக்கு 1 நாள், 1 வாரம், ஒரு 1 மாசம் அப்படியே நம்ம கொண்டு போயிட்டே இருந்துட்டோம்னா, அதுக்கடுத்து நம்மளே வேலை பார்த்துட்டு தான் நம்மள கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் படிப்பான், சொல்லுவான். சரிங்களா? அதுக்கடுத்து பெற்றோர்களுக்கு மரியாதை நம்ம குடுக்குறது. சரிங்களா? இப்ப வந்து நம்ம வீட்ல பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா, டெய்லி காலை எழுந்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷ் பண்ணலாம். சரிங்களா? குட் மார்னிங் இல்லன்னா காலை வணக்கம். அப்படி நம்ம அவனுக்கும் சொல்லணும். காலை வணக்கம் அவனுக்கும் நம்ம சொல்லணும். அப்புறம் அவன என்ன செய்ய சொல்லணும்? "ஏய் நீ திருப்பி சொல்லுடா" அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஒரு காலை வணக்கம் சொல்றது. பெரியவங்கன்னா தாத்தா வாங்க, பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லி மரியாதைத்துவமா பேசறக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? நம்ம சொல்லிக் குடுக்காம நம்ம பிள்ளைக்கு யார் சொல்லிக் குடுப்பாங்க? சோ அதனால பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். மரியாதைத்துவமா பேசணும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லி சொல்லி குடுக்கணும். நாங்க பள்ளியில நாங்களும் சொல்லிக் குடுப்போம். நீங்க வீட்லயும் வந்து சொல்லி 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 குடுத்துட்டே இருக்க தான் அது வந்து பழக்கமாக மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து விளையாட போறது. நல்லா வேர்க்க விறுவிறுக்க நல்லா விளையாட சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆனாலும் பரவால்ல. ஓகேவா? அதனால அவன நல்லா வேர்க்க விறுவிறுக்க விளையாடிட்டு வந்து குளிச்சுட்டு உட்கார்ந்து ஹோம் ஒர்க் பண்ண சொல்லுங்க. சூப்பரா அவன் படிப்பான். சரிங்களா? கண்டிப்பா அதுக்கு நான் கேரண்டியே தரேன் உங்களுக்கு. அவன் நல்லா மூளை நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் அவன படிக்க சொன்னோம் அப்டின்னா, அவன் அவ்வளவு வேகமா அவனுடைய ஒர்க்க முடிப்பான். சரிங்களா? சோ அதனால நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. அது நம்மகிட்டயே தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கு நம்ம பொறுமையா உட்கார்ந்து என்ன செய்யணும்? அவன் பிடிவாதம் பிடிக்கிறானா? அவன் பிடிவாதம் பிடிக்கிற இடத்த அவன கொஞ்சம் பிடிக்கட்டும். அவன் பாட்டுக்கு பிடிக்கட்டும். அழுகுறானா? அழுகட்டும். எவ்வளவு நேரம் அழுவான்? அவனுக்கு தெரியும். எந்த இடத்துல என்ன பேசினா அவங்கள்ட்ட காரியம் நடக்கும்ன்றது அவனுக்கு தெரியும். அவனோட பேரண்ட்ஸ் நம்ம. நமக்கு தெரியாதா அவன எப்படி வளர்க்கணும்னு? அவன் வழியிலேயே போய் அவன கொண்டு வரணும். அப்படியே அவனுக்கு இந்த பொருள் வேணுமா? நீ மார்க் மட்டும் வாங்குடா. ஃபர்ஸ்ட் இந்த இத்தன மார்க் நீ வாங்குடா. இங்கிலீஷ்ல 100க்கு ஒரு 70 மார்க் வாங்குடா. 80 மார்க் நீ வாங்குடா. ஆ வாங்கிட்டேன்னா உனக்கு நான் வாங்கி தரேன்டா. அப்படின்னு மாரி நீங்க சொல்லி வைங்க. அவன் படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணி வருவான். அதுக்கப்புறம் அவன அப்படி இப்படின்னு தாஜா பண்ணி என்ன செஞ்சிரலாம்? அவனுக்கு வாங்கி குடுக்கலாம். ஆனா, நல்லா பாத்துக்கோங்க. தேவைப்படுற பொருள மட்டும் தான் வாங்கி குடுக்கணும். தேவையில்லாத பொருள வாங்கி குடுக்கக் கூடாது. ஓகே. சோ இந்த காலத்துல பசங்க வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு. அ அந்த பொருள்கள்லாம் சாப்பிடும்போது அதிகமா ஒபேசிட்டி ஆயிடுறாங்க. அ தூக்கம் அதிகம் நல்லா தூங்குது பண்றாங்க. உடல்ல வந்து சத்தே இல்ல. சத்தே இல்லாத அளவுக்கு ஆயிடுறாங்க. காய்கறிகள் அதிகமா சாப்பிடுறதுக்கும், ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுக்கும் எப்படி இருக்கும்? சோ அதனால ஜங்க் ஃபுட்ஸ மெஜாரிட்டி நீங்க குறைக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. வீட்ல செஞ்சு குடுக்கக்கூடிய பொருள்கள அவங்கள சாப்பிட வைங்க. அது உடம்புக்கு நல்லது. நீங்களும் குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. அவனையும் சாப்பிட வைங்க. வீட்ல எந்த ஜங்க் ஃபுட்டுமே வாங்கி வைக்காதீங்க. நீங்க வாங்கி வைக்க போய் தானே அவங்க சாப்பிடுறாங்க. நீங்க வாங்கி வைக்கிறதே விட்டுருங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் அப்டின்னா, பழக்கப்படுத்திட்டே வந்தோம்னா, நம்மளோட குழந்தைய நல்ல ஒரு குழந்தையாகவும், இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு மாணவனாகவும், ஒரு மனிதனாகவும் நம்மளால உருவாக்க முடியும். சரிங்களா? சோ எனக்கு தோணுனதெல்லாம் உங்கள்ட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? நம்ம குழந்தைய நம்ம தான் நல்லபடியா திருத்தி இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல இந்த மாரியான நல்லொழுக்கங்கள பத்தி பார்க்கலாம். நன்றிங்க.